ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். தொடர்ந்து செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், ஒரே நேரத்தில் மக்கள் அனைவரும் வெளியே வந்திருக்காங்க. இந்த சாலைகளுடைய மக்கள் கூட்டம் எப்படி இருக்கு? வாகன போக்குவரத்து நெரிசலை தீர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? விவரங்கள். வணக்கம். விக்கிரவாண்டி மாநாடு திடலுக்கும் இந்த மாநாடு திடலுக்கும் ஒரு சின்ன ஒப்பீடு. அதாவது இந்த மதுரை மாநாடு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாரப்பத்திங்கிற இந்த பகுதியில் நடைபெறுகிறது. அதாவது 3 தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில தான் இந்த மாநாடு நடைபெற்றிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலை தூத்துக்குடி, அதாவது மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய ஒரு சாலை. இங்கிருந்து பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரிக்கு செல்லக்கூடிய சாலையும் இருக்கு. திண்டுக்கல் வாயிலாக நம்ம கோயம்புத்தூர், திருச்சி போறக்கூடிய சாலையும் இருக்கு. அதனால இந்த பகுதியில தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடியவர்களை வந்து மாநாட்டு திடலுக்கு எதிர்ப்புறமே இருக்கக்கூடிய இடத்துல பார்க்கிங் போடப்பட்டிருந்தது. அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து உடனடியாக மாநாடு முடித்து வெளியே வந்தவர்கள் மாநாட்டுக்கு எதிர்ப்புறமா இருக்கக்கூடிய வலதுபுறம் சாலையில் உடனடியாக அவங்க புறப்பட்டு சென்றுவார்கள். அதே மாதிரி வட மாவட்டம் மற்றும் சென்னையிலிருந்து வந்தவர்கள் வந்து மாநாட்டிலிருந்து வெளியே வந்து இடது பக்கமாக சென்று அவர்கள் வந்து அவர்களுக்கு செல்லக்கூடிய பாதையில் செல்வாங்க. மாநாடு வந்து முடிந்த உடனே, அதாவது வந்து 5:30 மணிக்கு முடிந்தது. இந்த சாலை முழுவதுமே வந்து மனித தலைகளா இருக்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து மக்கள் வெளியேறினாங்க. வெளியேறினவர்கள் உடனடியாக பார்க்கிங் போற அளவுக்கு தற்போது அந்த ஏற்பாடுகளை வந்து போக்குவரத்து போலீசாரும் தாவேக கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இதனால உடனடியாக அவங்க பார்க்கிங் சென்று தற்போது அவங்க வாகனங்களை ஏறக்கூடிய நிகழ்வு ஏற்பட்டிருக்கு. நமக்கு விக்கிரவாண்டி மாதிரி இங்க ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுமா என்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் அது ஏற்படாது என்ற ஒரு பதிலை வந்து நிர்வாகிகள் கொடுத்திருக்காங்க. அதுக்கான திட்டமிடலும் இருக்கு, அதுக்கான அமைப்பும் இங்க அப்படிதான் இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இப்ப சாலையில வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சுமார் 1 மணி நேரம் ஆகுது மாநாடு முடிஞ்சு. சாலைகள் வந்து இன்னும் வந்து அவருடைய தொண்டர்கள் வந்து அவருடைய பார்க்கிங் செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. டோல்கேட் பகுதிகளில் தற்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. அவர்கள் அங்கிருந்து அந்த வாகனங்கள் ஒன்றொன்றா மெல்ல செல்ல அந்த போக்குவரத்து நெரிசல் வந்து முழுவதுமாக கிளியர் ஆகும் சொல்லியிருக்காங்க. சுமார் ஒரு 3 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் இந்த மாநாடு திடல்ல இருந்து மக்கள் வந்து வெளியேறக்கான நேரம் ஏற்படும் என சொல்லியிருக்காங்க. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.